ஸோ அடுத்தது இந்த மிதுன ராசியிலேயே வரக்கூடிய 3வது நட்சத்திரமாக புனர்பூசம். ஸோ இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் என்ன ஒரு மரக்கன்றை வந்து நட்டால் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே இந்த புனர்பூசம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா குரு பகவானுடைய நட்சத்திரம். ஸோ ஒன்று நீங்கள் வியாழக்கிழமை அன்று இந்த மரக்கன்றை நடலாம். இல்லாத பட்சத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்றே புனர்பூசம் நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்றைய தினமே நீங்கள் இந்த மரக்கன்றை தாராளமாக நடலாம். ஸோ எந்த மரக்கன்று அப்படின்னா மூங்கில் மரக்கன்று. ஸோ இந்த மூங்கில் செடி யாருக்காவது கிடைக்குதுன்னா விட்டுறாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான தொழில் ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அப்படிங்கிறது இந்த மூங்கில் செடி கொடுக்கும். நிறைய அலுவலகத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க, மூங்கில் செடி கண்ணாடி கப்பில் வச்சுருப்பாங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி. ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா அந்த நட்சத்திரக்காரங்க புனர்பூசமாக தான் இருப்பாங்க, கேட்டு பாருங்கள். ஸோ யாரெல்லாம் புனர்பூசத்தில் பிறந்திருக்கீங்களோ, தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது, ஒரு முன்னேற்றம் தரலை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மூங்கில் செடியை நட்டு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். அதை நட்டு வைக்கிறதோடு இல்லாமல் ஒரு மஞ்சள் துணியை சுற்றி விடணும். செடி கீழ் முதல் நாள் ஒரு தீபம் ஏற்றி தண்ணி ஊற்றி அந்த மஞ்சள் துணியை சுற்றி விட்டிங்கன்னா நிஜமாகவே அதற்குண்டான பலன் உங்களுக்கு உறுதியாக கிடைச்சிடும்.